அடுத்தது நம்ம வடிவங்களுடன் வரக்கூடிய ஆரைச்சிறைகளினுடைய சுற்றளவு, அதாவது வடிவங்களுடன் வரும்போது அதனுடைய சுற்றளவு என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறது, அந்த விடயம் தான் பார்க்க போறோம். சரி, உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கொள்வோம். இங்கு ஒரு செவ்வகம் நமக்கு தரப்பட்டுள்ளது. இந்த செவ்வகத்தினுடன் சரியா, இந்த செவ்வகம் தரப்பட்டுள்ளது. இந்த செவ்வகத்தினுடன் இன்னொரு அரைவட்ட வடிவமும் தரப்பட்டுள்ளது. ஓகே, இந்த பக்கமா ஒரு அரைவட்ட வடிவம் தரப்பட்டுள்ளது. இப்ப இந்த மொத்த வடிவத்தினுடைய சுற்றளவு, வில்லின் நீளம், அதுகள் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா, கவனமா பாருங்க. இது முழுமையா தரப்பட்டுள்ளது. இதுல தந்திருக்கிறாங்க இதனுடைய அகலம் 28 மீட்டர், 28 மீட்டர்கள் என அதனுடைய அகலம் தரப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்து நீளம் தரப்பட்டுள்ளது 50 மீட்டர். முதலாவது கேள்வி, ஆரைச்சிறையில் வில்லின் நீளம். ஆரைச்சிறையின் வில்லின் நீளம் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆரைச்சிறையின் வில்லின் நீளம். வில்லின் நீளம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? அதற்குரிய சமன்பாடு நமக்கு தெரியும். 360 மேல் தீட்டா தர 2πr. அதற்கு முதல்ல நம்ம தீட்டா, ஆரை, அந்த பெருமானங்கள்லாம் கண்டுபிடித்து வைத்துக்குவோம். இது ஒரு அரை வட்டமா இருக்கிறனால இந்த கோணம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆரைச்சிறையினுடைய கோணம் 180 பாகையாக இருக்கும். சரியா, ஆரைச்சிறையினுடைய கோணம் 180 பாகையா இருக்கும். இது ஒரு செவ்வக வடிவம்னு தரப்பட்டுள்ளது தானே. இந்த செவ்வக வடிவத்துல இந்த பக்க நீளம் 28 மீட்டரா இருந்தா இதுவுமே 28 மீட்டரா தான் இருக்கும். இந்த பக்க நீளமும் 28 மீட்டர். அதாவது இந்த அரை வட்டத்தினுடைய விட்டம் 28 மீட்டர். அப்ப ஆரை எவ்வளவா இருக்கும்? விட்டத்தினுடைய அரைவாசி தான் ஆரை. ஆரை 14 மீட்டராக இருக்கும். என்ன செய்தோம்? செவ்வகத்துல எதிர்பக்க நீளங்கள் சமன். இது 28னா இது மொத்தமும் 28. ஆகவே இந்த அரைவட்டத்தினுடைய விட்டம் 28னா ஆரை 14. தேவையான விடயங்களை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பிரதியிடுவோம். சமன்பாடு, ஆரைச்சிறையின் வில்லின் நீளம் கண்டுபிடிக்க சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. தீட்டா எவ்வளவு? ஆரைச்சிறை கோணம் 180 பாகை கீழ் 360 தர 2 π 22 கீழ் 7. π 22 கீழ் 7 தர ஆரை 14. இதெல்லாமே சுருக்கும் போது நம்ம விடைய எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இதையும் சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இரண்டு தடவை 180 ஒரு முறை, 360ல 2 தடவை 180 இருக்கு. அதற்கு அடுத்து இரண்டையும் சுருக்கலாம். ரெண்டையும் சுருக்குனா ஒரு 2 2, இங்கேயும் ஒரு 2 2. அதற்கு அடுத்தபடியா 7ம் 14ம் சுருக்கலாம். ஓர் 7 7, ஈர் 7 14. இதற்கு அடுத்தபடியா வேற எதுவுமே சுருக்குறதுக்கு இல்ல, பெருக்க மட்டும்தான் இருக்கு. 22 2ஆல பெருக்கணும்னா விடை வரும் 44 மீட்டர். 44 மீட்டர் அப்படின்ற மாதிரி விடை வரும். ஆரைச்சிறையின் வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிட்டோம். இதற்கு அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இந்த வடிவத்தினுடைய சுற்றளவு தான் இரண்டாவது கேள்வி. இது ஒரு மைதானம்னு எடுத்துக்கொள்வோமே. செவ்வக வடிவமும் ஒரு அரைவட்டமும் சேர்ந்த ஒரு மைதானம் இருக்கு. இப்ப வில்லின் நீளம் நமக்கு தெரியும் தானே, 44 மீட்டர். சுற்றளவு கண்டுபிடிப்போம். சுற்றளவுனா சுற்றியுள்ள நிலங்கள். இது 44 அப்படின்றது தெரியும். இவர் 50னா இதற்கு எதிராக உள்ளது இதுவுமே 50 மீட்டராக இருக்கும். இதுவும் 50, அடுத்து 28, 50. இந்த உள்ளது நமக்கு தேவையில்ல. சுற்றளவுனா சுற்றியுள்ள நிலங்களை மட்டும்தான் கூட்டுவோம். 44 பிளஸ் 50ம் 50ம் 100 பிளஸ் 28. அவ்வளத்தையும் அனைத்தையும் கூட்டும்போது நமக்கு விடை கிடைக்கும் 172 மீட்டர். 172 மீட்டர். முதல்ல ஆரைச்சிறையின் வில்லின் நீளம் கண்டுபிடித்தோம். அதற்கு அடுத்து அதனை பயன்படுத்தி இந்த மொத்த வடிவத்தினுடைய சுற்றளவும் கண்டுபிடித்து